ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அவர், அரசு ஊழியர்களுடைய நலனில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிகுந்த அக்கறையுடன் இருப்பதாக குறிப்பிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவை அரசு அமைத்துள்ளது என்றும் கூறினார். அந்த குழுவிடம் பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கங்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். அந்த குழுவுடன் விவாதித்து அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவு அரசு மேற்கொள்ளும் என தெரிவித்தார். உள்ளபடியே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலனிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது. நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது. ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கூட அவரிடத்தில் பல முறை பேசியிருக்கிறோம். எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவர்களோடும் பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும்.